யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளிடமிருந்து கிடைத்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட 100 குடும்பங்களிடம் விசாரணைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம், வேலணை, ஊர்காவற்றுறை, நெடுந்தீவு, சாவகச்சேரி ஆகிய பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் இந்த விசாரணைகளில் பங்கேற்றனர். 2007 காணாமல் போனவர் இவர் தடிவட்ட போன இடத்துல இன்றைய வரைக்கும் வரவில்லை. வரையில் ஒரு விசாரணை அப்படி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் முடிவு இல்லை. இங்கே யாழ்ப்பாண கோட்ஸுக்கு அனுப்பினோம் 4 தரம். இப்போ யாழ்ப்பாண கச்சேரிக்கு அனுப்பினோம். என்னாலே அது எனக்கு முள்ளம் தண்டும்படி இப்போ 3 பிள்ளை, ஒரு பிள்ளை இதுதான் இவை செய்து தந்தவன். இன்னும் 2 பிள்ளைக்கும் ஒரு முடிவு இல்லாமல் கிடக்கு. இதேவேளை காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்துக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளை இந்த வருடத்துக்குள் நிறைவு செய்ய உள்ளதாக நீதி அமைச்சர் இன்று கிளிநொச்சியில் தெரிவித்தார். இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகள் விசேடமாக கோட்டாபய ராஜபக்சவை எடுத்துக்கொண்டால் சர்வதேசத்திடமிருந்து விடுக்கப்படும் அழுத்தங்களை தவிர்ப்பதற்காகவே அவர்கள் இவ்வாறான அலுவலகங்களை ஸ்தாபித்தனர். எனினும் அந்த அலுவலகங்களின் செயற்பாடுகளை முன்னோக்கி நகர்த்துவதற்கான நோக்கம் அவர்களுக்கு இருக்கவில்லை. நம் ஆட்சிக்கு வந்தவுடன் 375 மில்லியன் ரூபாவை ஒதுக்கினோம். விசாரணைகளை மீண்டும் ஆரம்பித்தோம். 11,000 முறைப்பாடுகள் கிடைத்தன. அந்த விசாரணைகளை இந்த வருடத்துக்குள் நிறைவு செய்ய உள்ளோம். காணாமலாக்கப்பட்ட அலுவலகங்களுக்கு மேலும் 69 பேரை இணைத்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம். அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கத்தை விடவும் 1000 மடங்கு விசாரணைகளை முன்னோக்கி நகர்த்த முடியும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது.